ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்க மனசார கடவுளை வேண்டிக்கிறேன். எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய மனப்பக்குவத்தை, அதாவது தைரியமாக தன்னம்பிக்கையாக அதை ஃபேஸ் பண்ணுற ஒரு மனப்பக்குவத்தை கடவுள்கிட்ட தருமாறு வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்றதை கேட்டுக்கிறேன். இதான் தமிழ் புத்தாண்டோட என்னோடய வாழ்த்துக்கள். கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிட்டதும் கூட. எனக்கு தமிழ் புத்தாண்டு ரொம்ப சிறப்பாக ஒன்றும் அமையலை. கொஞ்சம் டல்லாக தான் இருந்திருக்கு. ஏன்னா இந்த வருஷத்தோட நாளே பாப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்றப்ப ரொம்ப ஒரு மாதிரி சேடாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, பாப்பாவுக்கு கொஞ்சம் சரியாயிரும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. மூஞ்சியில் கலையே இல்லை பாப்பாவுக்கு. அமைதியாக எப்போயுமே படுத்திருக்கவே மாட்டாங்க. இந்த வட்டம் அமைதியாக படுத்திருக்காங்க. ஸோ ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கணும். எம்டி சாருக்கும் என் வாழ்த்துக்கள் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எம்டி சார் அவர் மட்டும் நல்லா ஜாலியாக அப்படிலாம் சொல்ல மாட்டேன், என்ஜாய் பண்ணிட்டுருக்கான்னு சொல்ல மாட்டேன். அவர் பிரச்சனை எந்த ஒரு பிரச்சனையுமே கண்டுக்காமல் அவர் பாட்டுக்கு இருக்கார். எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு தகவல் இன்ஃபர்மேஷனே இல்லாமல் இருக்கார். ஏதாவது கொஞ்சம் நம்ம சைடும் ஏதாவது கொஞ்சம் கருணை காட்டலாம் அப்படின்ற பட்சத்துக்கு தான் ஞாபகம் இருக்கும். அப்படின்ற பட்சத்து தான் எம்டி சாருக்கும் சேர்த்து வாழ்த்துக்கள் சொல்கிறேன். நல்லபடியாக அவருக்கும் ஏதோ கொஞ்சம் தந்தாலாவது நம்மளுக்கு தராரான்னு பார்ப்போமே. தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். வேறு ஒன்றும் கிடையாது. வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்காக தான் அந்த வீடியோ போட்டேன். இந்த வருஷத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லா பிரச்சனைகளையும் தீர்ந்து, முக்கியமாக கடன் பிரச்சனைலாம் தீர்ந்து, நெருக்கடியெல்லாம் தாண்டி வரணும் அப்படின்றத கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ துன்பங்கள், துயரங்கள் வந்தாலும் வாழ்க்கையில் போராடி தான் வெற்றி பெறணும். வேறு வழி கிடையாது. உழைப்பும் உயர்வும் ஒன்று தான். உழைப்பு மட்டும்தான் உயர்வை கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக செய்வோம். எத்தனை பிரச்சனைகள் சுற்றி அடித்தாலும் நம்ம போய் சுற்றி நிற்கிற ஒரே இடம் கோயிலாக தான் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இன்றைக்கி கோயில் போயிட்டு நல்லபடியாக சாமி அருளை வாங்கிட்டு வாங்க. நானுமே சாமியை வேண்டிக்கிறேன். வேறு ஒன்றும் கிடையாது. எப்படியாவது ஏதோ ஒரு வழியில் நம்மளுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்றத நான் வேண்டிக்கிறேன். எம்டி சாருக்கு முடிஞ்ச வரைக்கும் கருணை காட்ட சொல்லி கடவுள்கிட்ட சொல்கிறேன். வேறு வழி நம்மளுக்கு அது மட்டும் தான் செய்ய முடியும். வேறு யார்கிட்ட நம்ம போய் கத்த முடியும்? போய் கோர்ட்டில் கேஸ் கொடுக்குற அளவுக்குலாம் தைரியம் இல்லை. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா நம்மளுக்கு இருக்க பிரச்சனையாக தலைக்கு மேலே இருக்குது. அதை போய் நம்ம போராடவோ இல்லை போய் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கவோ அந்த அளவுக்குலாம் நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா இதுவே எல்லாருமே இப்படி இருந்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாதான், ஒன்றும் இல்லை. ஏன்னா எல்லோரும் பிரச்சனையை பார்த்து ஒதுங்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எல்லா ஸ்டேட்லேயும் பண்ணுறாங்க அப்படின்லாம் ஒரு சில நியூஸ்லாம் வருது. அது நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு இதோட ஆண்டவன் இந்த வருஷத்தோடு எல்லா பிரச்சனையும் முடிக்கட்டும், போகட்டும் அப்படின்ற மைண்ட் செட்டு தான் வருது. எல்லோரும் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். என்னை பொறுத்த மட்டும் என்னை சுற்றி இருக்கவங்களும் சரி, எந்த பிரச்சனையும் வராமல் நல்லபடியாக இருக்கணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த தமிழ் வருட பிறப்பில், இனிமையான தமிழ் வருடப்பில் பிறந்தநாள் காண்ற எல்லாருக்குமே பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.